ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து இன்டர்நெட் கெஃபே கேம் தான் விளாட போகிறோம். இந்த கேமுக்கு வந்து இன்னொரு பார்ட் 2 இருக்குது. இது வந்து இன்டர்நெட் கெஃபே 1, இன்னொன்று வந்து இன்டர்நெட் கெஃபே 2 இருக்குது. நம்ம இப்போ விளாட போகிறது இன்டர்நெட் கெஃபே 1. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்டர்நெட் கெஃபேக்கு நான் என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சிருக்கும்போது டிபி இன்டர்நெட் கெஃபே வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சேன். சரி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கும்போது பார்த்தா ஸ்பேஸ் பத்தலை. சரி வேணாம், நம்ம மண்டையன் கெஃபே அப்படின்னு சொல்லிட்டு பேரை சர்ச். நம்மளுக்கு ஒரு 20,000 கிடைக்கிற மாதிரி தான் கேம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். 10,000 நான் ஒன்றும் வாங்க முடியாது. சரி, ஓகே காய்ஸ், லோடிங் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே, வந்துடுச்சு. ஓகே காய்ஸ், இருங்க. ஓகே, அதுதான் கைஸ், இதான் நம்ம வீடு. இருங்க கொஞ்சம் செட்டிங்ஸ் பார்த்துட்டா. இதான் நம்ம வீடு. ஹோம் டூர் காமிக்கிறேன். இப்படியே முன்னாடி போய் ரைட் எடுத்தால் ஃபஸ்ட்டு வந்து இதான் பாத்ரூம், குளிக்கிற இடம். இருங்க கைஸ், இதை மாற்றிட்டு வரேன். ஓகே, மாற்றியாச்சு. சரி கைஸ், ஹங்க்ரி கம்மியாக இருக்குது, போய் நம்ம சாப்பிடுவோம். இதான் கிச்சன், இதான் நம்ம பெட்ரூமு. ஓகே, இதுதான் நம்ம பெட்ரூம் கைஸ். அதான் டிவி, எல்இடி டிவி. சரி, ஓகே, ஃப்ரிட்ஜில் சாப்பாடு ஏதாவது. கைஸ், காலங்காத்தாலே பீஸா சாப்பிட்றது எவ்வளோ நல்லதுன்னு தெரியுமா? பீஸா நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும் கைஸ். டோனட்டு எல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு தான். சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம கெஃபேக்கு போகலாம். அந்த ஒரு எல்லோ கலரில் ஒன்று தெரியுதா, அதான் நம்ம கெஃபே. அந்த சைடு பாருங்கள், இந்த இதில் காமிக்குதா கீழே ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒன்று, அதுதான் நம்ம கெஃபே. இருக்கிற லொக்கேஷனை காமிக்குது. இதில் இது ஒன்று. ஓகே கைஸ், க்ளோஸ் பண்ணிவிட்டு போகணும். நாயோ திருடனோ பூந்துட்டானா ஹவுஸ் ஓனர் நம்ம மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். நம்ம இருக்கிறதே வாடகை வீடு. எல்லாம் சோகமாக இருக்கானுங்க. கெஃபே திறந்தானே எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்டா, சோகமாக இருக்கக்கூடாதுடா. என் கெஃபேக்கு வாங்க, சிரிச்சிட்டே இருப்பீங்களாம்மா. ஓகே, இதுதான் கடை, என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். கேம் கன்சோல் லான்ச்சர், இது எதுவும் நமக்கு இப்போ தேவைப்படாது. சரி, ஓகே. காய்ஸ், மண்டையன் கெஃபே, இதுதான் மண்டையன் கெஃபே. அங்கே உள்ள திறந்து போகலாம். இதான் போஸ்ட் எடுத்து மங்களகரமாக வெளியே ஓட்டணும். அப்படியாச்சு. நெக்ஸ்ட்டு சுத்தம் சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்பு ஊற்றும். சரி, ஓகே கைஸ், க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை நான் வந்து பார்க்குறேன். சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள cafe, சுத்தம் உள்ள cafe. ஓகே கைஸ், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற வேலை தான். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. கைஸ், ஒன்றும் இல்லை, அமேசான் கம்பெனி பார்த்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னென்னா நேமுக்கு இது காப்பிரைட் வந்துடுமோன்னு சொல்லிட்டு அமேசான் மாற்றி வச்சுருக்கானுங்க. சரி, ஓகே, வாங்க பை பண்ணலாம். ஓகே கைஸ், சிபியு, அப்புறம் சேரு நல்லா காஸ்ட்லியாக போடணும் எது எடுத்தாலும். ஓகே, இருக்கிறதுலே தான் காஸ்ட்லி. கீபோர்டு இதுதான் காஸ்ட்லி. மவுஸு இந்த 4 தான் இருக்குது. ஓகே, கம்ப்யூட்டர் காஸ்ட்லியானதாக போகணும். சீஸ் எல்இடி F32 டேபிள். ஓகே, இந்த டேபிள் இதுக்கு முன்னாடி இந்த கேமை பார்த்துருக்கேன், விளாண்டதை பார்த்துருக்கேன். என்னடா பண்றீங்க? இதை நம்ம டிசைன் பண்ணுவோம். இது ஐசி ஸ்டோர். இது வந்து ரூம் இது பண்ணுறது.
ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ளூ கலர். ஃப்ளோருக்கு வந்து நல்லா பெயினாக இருக்கணும், வுட்டில் போடணும். வுட்டில் இங்கே இருக்குது. அது சீலிங்கும் வுட்டில் தான். ஓகே வுட்டு. ஓகே பர்ச்சேஸ் கம்ப்ளீட்டட். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விட்டுங்க, இப்போ வெடப்பாக இருக்குது. அப்படின்னு இருக்குதுல்ல தர, சுத்தம் பண்ணது அப்படி. ஓகே மங்களகரமாக டேபிள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஐயோ உடச்சுனா நம்பரு பிள்ளை. பை மிஸ்டேக் கை தவறி கீழே விழுந்துடுச்சு. சரி ஓகே இதை வைப்போம். சரி ஓகே கைஸ், ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், நல்லா கட் பண்ணி போடுறேன். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு எல்இடி டிவி. டிவிங்கிற பிசி. ஓகே இது ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது சிபியு. ஐயோ ரைட்டு, தூக்கி போட்டு விளாண்டுல ஒன்றாகாத போல் இருக்குது. கன்ஃபார்ம் இது சங்கர் சிமெண்ட்டில் கட்டினதாக இருக்கும், உறுதியும் நம்பிக்கையும் தந்திருக்கும். இதுவும் கரெக்டாக மாட்டோம். ஓகே அடுத்தது கீபோர்டு எடுத்துட்டு இருந்தாச்சு. அதான் சொன்னேன்ல உடையாது, ஏன்னா இது சங்கர் சிமெண்ட்டில் கட்டினது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு மவுஸையும் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சேரையும் ஃபிட் பண்ணியாச்சு. வெற்றிகரமாக எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. கடையை ஓப்பன் பண்ணுறது தான் வேலை. சரி ஓகே, நம்மக்கிட்ட எவ்வளோ 6000 ரூபா இருக்குது. சரி கடையை ஓப்பன் பண்ணுவோம். மணி 5 ஆச்சா? ஐயோ, ஈவினிங் நேரத்தில் கடையை திறந்து வைக்கிறேன். சூப்பர். சரி ஓகே கைஸ், நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரில, அதனால் இன்னொரு பிசியும் வாங்கிடலான் இருக்கேன். ஓகே லேப்டாப்பும் ஒரு பிசி மாதிரி தான் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம லேப்டாப்பு டேபிள் சேரு இதுதானே பாடி கார்டு வாங்கலாம். எதுலேருந்து லேப்டாப்பு சேரு டேபிள் இது 3த்தையும் வாங்கணும். யாரோ வந்திருக்காங்க. சரி ஓகே, அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், காசு கொடுத்துட்டு போனால் சரி. டேபிள் என்னது? ஓ வாரண்டியா, 2 வருஷம் வாரண்டியாமா வாங்கினா. ஓகே லேப்டாப்பு வாங்கியாச்சு. வேறு சேர் ஒன்று. டேபிள் வாங்கலையா? சரி டேபிளையும் வாங்குவோம். ஓகே அடுத்தது வந்து சேருக்கு காசு இல்லையா? ரைட்டு, சரி கம்மியான ரேட்டில் ஒன்று வாங்குவோம். பாஸ் சேரே போட்டாச்சு. சரி ஓகே, எவ்வளோ கல்லாக கட்டுதுன்னு பார்ப்போம். ஓகே அங்கே இருக்கா, நல்லா இருக்கா மேடம்? வசதியாக இருக்குது போல இருக்குது, ஏன்னா ஹை ரேட்டில் வாங்கினது. என்னடா கேம் இது? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? காசு கொடுங்க மேடம். எங்கே போகிறீங்க? காசு கொடுக்காம? கொடுத்துட்டாங்க 300 ரூபா. சரி பரவாயில்ல. ஓகே கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. டேபிள் போடும். சரி ஓகே கைஸ், இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு கடைசியில் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்க. ஓகே கைஸ், வெற்றிகரமாக செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இங்கே வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. நல்லா இருக்கா? விளையாடுங்க. டேய் யாரா நீ? டேய் பொருளை தூக்கிட்டு போகிறேன் கைஸ். கட் எடுத்து மண்டையிலே போடுறேன். இங்கே அழுகாதீங்க, அடுத்த தடவை வாங்க பிடிச்சி வைக்கிறேன் இவனை. முடிச்சாச்சு, அவ்வளோதான். யாரா நீ? ஐயோ என்ன மறைச்சிட்டான். சரி பொருள் கிடச்சது சந்தோஷம். என்னத்தை தூக்கிடுவேன்? மவுஸை தூக்கிட்டாங்க கைஸ்.
மவுஸை தூக்கிட்டானுங்க. அதுவும் பாக்ஸில் போட்டு தூக்கிட்டு போகிறான். ஜோப்பில் போட்டால் கூட தெரியாது, பாக்ஸில் வச்சுட்டு அவ்வளோ பெரிய பொருளை கொண்டு போகிறான். இது என்ன அவ்வளோ பெருசாகவே இருக்குது, பாக்கெட்டில் போடுற மாதிரி தானே இருக்குது. ஓகே, மவுஸே ஃபிட் பண்ணியாச்சு. இதுலேயும் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே கைஸ், மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வந்துச்சுட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளார. ஓகே கைஸ், நம்ம கம்ப்யூட்டர் எடுத்து இமெயில் வந்திருக்கு, அதை நம்ம செக் பண்ணுவோம். என்ன போட்டிருக்குன்னா, ஒரு குடிகாரனை வந்து நம்ம கெஃபே முன்னாடி வந்து ஆடிட்டு இருந்தான். அதை உள்ளார வர ட்ரை பண்ணியிருக்கா. அது பாடிகார்டு வந்து அடித்து வெளியே துரத்தி விட்ருக்கான். தேங்க்ஸ் ஃபார் இந்த பாடிகார்டை சூஸ் பண்ணதுக்குன்னு போட்டிருக்கு. அதே தான் கைஸ் இதுலேயும் போட்டிருக்கு. எவன் அவனாக இருக்கும், இருங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ இது வேறு. ஓகே, இவனாக தான் இருக்கும் கைஸ். இருங்க, இந்த பேட் எடுத்து அடிப்பான். அவனை பேட் எடுத்து மண்டேலே அடிக்கணும். எங்கே போனோம்? அந்த பயம் இருக்கணும். பார்த்தீங்களா கைஸ், உருட்டுக்கட்டை எடுத்தோடனே ஓடிட்டேன். இப்படி தான் இருக்கணும். சரி ஓகே கைஸ், இன்னொரு மெயில் வந்திருக்கு, அதை பார்ப்போம். யாரோ கஸ்டமர் வராங்க. கைஸ் அதே தான் போட்டிருக்கானுங்க. ஏன் அவனாக தான் இருக்கும். போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இதில். இருங்க செக் பண்ணி பார்ப்போம். சரி வேணாம். ஓகே, மெயின்டெனன்ஸ் கேஃபே 2.99 ஸ்டார் வந்திருக்கு நம்மளுக்கு. ஐ கான் சே குட், ஐ கான் சே பெட். என்னால் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, கெட்டதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எவனோ ஒருத்தன் நான் தான் கைஸ் அந்த ஒருத்தன் தூக்கிட்டு போனால, அதை பற்றி அவன் போட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, எனக்கு கடுப்பில் எழுதி போகிறாங்க. ஏம்மா டென்ஷனில் இருக்கீங்க? இந்த மாதிரி பல லிஸ்ட்டு வராங்க, அந்த மாதிரி கடுப்பில் வராங்க. என்ன கோவமோ யாருக்கு தெரியும். காசு கொடுங்க. கொடுத்துட்டாங்க. அவங்க 100 கொடுத்துருக்காங்க, இவன் 400 கொடுத்துருவேன். பரவாயில்ல, கோவத்துலேயும் கொடுத்துருக்கானுங்க. ஓகே. ஓகே கைஸ், கடைக்கு வந்திருக்க ரேட்டிங் பார்க்கலாம். 3.6 வந்திருக்கு. இது வெரி ஃபியூ கேம்ஸ் இன் கேஃபே, குவாலிட்டி இஸ் நாட் சீப். சரி ஓகே, இட் இஸ் a timing consume place. So ஓகே கைஸ், கேம் வேணும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கேம் வாங்கிடலாம். எதுக்கு? ஓகே. கைஸ் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. GTA 6க்கு GTU 6ன்னு போட்டு வச்சுருக்கானுங்க. மைன்கிராஃப்ட், ஐயோ ஹரிகிராஃப்டெல்லாம் பார்த்தாருன்னா அவ்வளோதான்டா. அந்த கேம் கிரியேட்டரை துரத்தி அடிப்பார் ஹரிகிராஃப்ட். சரி ஓகே கைஸ், கேமால் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இனிமேல் கஸ்டமர்ஸ் வந்து சொல்கிறது தான். சரி ஓகே, யாராவது வந்திருக்காங்களா? டேய் என்னடா பார்க்குற? டேய் அவனா நீ? அவளா நீ? இல்லை சாக்லேட் வேறு கேட்குது அவனுக்கு. இது பேட் எடுத்துகிட்டு வரேன். என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரியிறாளுங்க. எங்கே ஓடுற? டேய் பார்த்தது இல்லாமல் சிரிப்பு வேறையா? செய், இந்த பழப்புக்கு வெக்கமாக இல்லை உனக்கு? சரி ஓகே கைஸ், மணி 9 ஆச்சு. ஐயோ 9:45 ஆச்சு. சரி ஓகே கைஸ், கிளம்பலாம். சரி ஓகே கைஸ், சேவ் பாயிண்டில் உங்களை மீட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த தடவை நம்ம 807 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து மெயின் கோலே காசு சம்பாதிக்கிறது தான். காசு சம்பாதிக்க இல்லாமல் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பாயிண்ட் இது பண்ணியாச்சு. ஓகே கைஸ், வீடியோ சேவ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய். ஓகே கைஸ், போகிறக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அது என்னென்னா, என்னோடய வாய்ஸும் சரி, கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ணுறது அவசரமாக தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் நல்ல வீடியோ, நல்ல குவாலிட்டியான வீடியோ, நல்ல குவாலிட்டியான வாய்ஸ் ரெக்கார்டும் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். டெய்லி என்னால் வீடியோ போட முடியலன்னா ஷார்ட்ஸ் நிறைய வரும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோ நல்லா வரும்னு நம்புகிறேன். சரி ஓகே கைஸ், பாய்.